அதிமுக இன்னும் பிளவுபட்டு தான் இருக்கு, இரட்டை இலை சின்னம் இன்னும் உறுதியாகல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை எல்லாம் வலிந்து உருவாக்குறாரா திரு ஓ பன்னீர்செல்வம்? இல்லை, அப்படி இல்லைங்க. அவர் ரொம்ப நேர்மையாகத்தான் அவர் இங்கே பேசுகிற கூட சொன்னாங்க, துணை முதலமைச்சருக்கு ஆசைப்பட்டு ஓபிஎஸ் அண்ணன் போயிட்டாருங்கிற மாதிரி சொன்னாங்க. பழைய செய்தி உங்களுக்கு தெரியாதில்ல. கூவத்தூரில் திரு இபிஎஸ் அவர்களை தேர்ந்தெடுத்தது திருமதி சசிகலா அம்மையாரும் திரு தினகரன் தான். அவங்க எங்களை வெளியேற்றிட்டு கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. திடீர்னு திரு டிடிவி தினகரன் 22 எம்எல்ஏக்களை நம்பிக்கையில்லா தீர்மானம் அவர் மேலே கொண்டு வர்றாரு. எனவே எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி பறிபோகக்கூடிய சூழல் வருது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோற்று போயிடல. அப்பொழுது அண்ணன் ஓபிஎஸ்ல 15 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அண்ணன் அன்றைக்கு அமைச்சராக இருந்த அருமையான தங்கமணி அவர்களும் அண்ணன் வேலுமணி அவர்களும் ஓபிஎஸ் அண்ணன்ட்ட ஓடோடி அம்மா கஷ்டப்பட்டு உருவாக்கின ஆச்சுன்னா இப்படி ஒரு எதிர்பாராத சூழ்நிலை உருவாகிருச்சு, அசாதாரணமான சூழ்நிலை, ஆட்சியை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு, தயவுசெய்து ஆதரவு கொடுங்கன்னு எந்தவித நிபந்தனை இல்லாமல் நாங்கள் ஆட்சியை காப்பாற்றுவதற்கு தயார்னு போனவர் தான் அண்ணன் ஓபிஎஸ். அப்போ ஏற்பட்ட உடன்பாடில் முதலமைச்சர் ஏற்கனவே இருக்காரு, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவர் முதல்வர், நீங்கள் துணை முதல்வர், நிபந்தனையின்றி ஏற்பட்ட உடன்பாடு. அவர் முதல்வர், நீங்கள் துணை முதல்வர் இருக்கிறது. கட்சியை பொறுத்தவரை நீங்க ஒருங்கிணைப்பாளர், ஒரு இணை ஒருங்கிணைப்பாளர் என்று உருவான அந்த சூழலை உடைத்தது யார்? இப்ப துணை முதலமைச்சர் பதவியை ஏத்துக்கலன்னா அது நிபந்தனை இன்றி அப்படின்னு சொல்லலாம். துணை முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்ட பிறகு எந்த நிபந்தனையும் இன்றி ஆதரவுங்கிறது எப்படி? இல்ல அதை நான் சொல்றேங்க. ஆட்சியை காப்பாற்றுவதற்கு நான் எந்த தியாகத்துக்கும் தயாரில் போனவரை நிச்சயமா அவர் சொல்றாரு, நான் 3 தடவை முதலமைச்சராக இருந்தவன், துணை முதலமைச்சராக இருக்கிறதுக்கு எனக்கு சரியா வராது, சைக்காலஜிக்கலா பொதுவெளியில நல்லா இருக்காது. நானும் அந்த அன்றைக்கு அருமையான நத்த விஸ்வநாதன் அவர்களிடம் அணுக்கமாக இருந்தவன் என்ற முறையில் அந்த தர்மயுத்தம் ஒன்றும் இல்லை, எனக்கும் ஒரு நேரடியாக நடந்த வாதங்கள் தெரியும். ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மற்றவர்கள்லாம் அண்ணன் நீங்கள் அமைச்சரவையில் வரலையாட்டி அந்த டிவைடுங்கிறது இருந்துகிட்டே இருக்கு, ஒரு கருத்து வேறுபாடு. எனவே மனமாற உங்களை கட்சி தலைவரை அவர் ஏற்றுக்குவார், ஒருங்கிணைப்பாளராக நீங்கள் முதலமைச்சராக அவரை ஏற்றுக்கங்க, இதை நம்ம 4 வருஷம் கொண்டு செலுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் உருவானது. அதை உடைத்தது யார்? Who had rocked the boat? அதை உடைத்தது யார்? ஒரு தேர்தலில் 1/12/2021 முறைப்படி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒற்றை ஓட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிறகு திடீர்னு அதை அங்கீகாரம் போறப்ப பொதுக்குழுவில் திரு சட்ட அமைச்சராக இருந்தாருமே நம்முடைய சிவி சண்முகம் எதுவும் செல்லாது சொல்லி மீண்டும் அதை ஒத்திவைக்கப்பட்டு அது மீண்டும் 2022 அவர் தன்னை பொதுச் செயலாளராக பிரகடனப்படுத்திக் கொண்டது யார் பிரச்சனை உருவாக்கினது? ஒன்று, அண்ணன் திராஷியாம் சொன்னாரு திரு எடப்பாடி பழனிசாமி மாற்றி அமைத்த தீர்மானங்கள் தான் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல இருக்கு. ஓகே, அது இருக்கு, நான் அதை சொல்ல வரல. அண்ணன் ஓபிஎஸ் 1/12/2021 தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர், இவர் இணை ஒருங்கிணைப்பாளர், பிறகு ஒரு 2022 பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தீர்மானங்களும் இன்றைக்கு அங்க நீதிமன்றத்தில் இது தேர்தல் ஆணையத்தில் ஆவணப்படுத்தப்பட்டு இருக்கிறது. எனவே தான் எங்களை 10ஓட போகணும்னா அண்ணன் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ அதிமுகவை அங்கீகரிக்கக்கூடிய அந்த பக்கத்துல, இணையதள பக்கத்துல மாற்றப்பட்ட பைலாக்கள், தேர்தல் ஆணையத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பைலாக்கள், யார் முன்மொழிந்து யார் வழிமொழிந்து அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றுக் கொண்டார் அப்படிங்கிற அந்த உத்தரவு தான் தேர்தல் ஆணையத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பைலாவை நான் டிஸ்பியூட் பண்ணல, அது இருக்கட்டும். சரி, நான் சொல்ல வர்றது ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராகவும் திரு இபிஎஸ் அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 1/12 அது இருக்கு, இவர் பொதுச் செயலாளராக அறிவித்துக்கிட்டது இருக்கு. இந்த பைலாவை பொறுத்தளவுல அதுல சேலஞ்ச் பண்ணிருக்க 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும் என்று திருத்தவே கூடாத ஒரு அம்சம் என்று தலைவர் சேர்த்தது என்னன்னா, பொதுச் செயலாளர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு சம்பட்டி அடி கொடுத்து விட்டார் இவர் என்பதும் அங்கே தாவாவில் இருக்கு. ரொம்ப முக்கியமான விமர்சனம் திரு ஷியாம் அவர்களும் எழுப்பினாங்க. திரு பொன்வில்சனும் அப்படி ஒரு அச்சம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பினார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு ஆலோசனை அதன் அடிப்படையில தான் திரு ஓ பன்னீர்செல்வம் இந்த இரட்டை இலை சின்ன வழக்கை தீவிரப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். ஆனா அப்படின்னு பாத்தீங்கன்னா பொன்வில்சன் சொன்ன மாதிரி நீதிமன்றங்களை பொறுத்தளவில் நீதியரசர் திரு ஜெயச்சந்திரன் கோர்ட்ல மட்டும்தான் எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தது. பல பின்னடைவுகளை நாங்கள் சந்தித்தோம். அன்றைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஏன்னா ஹிஸ் பொசிஷன் ஹஸ் பீன் ஸ்டேட்டிக், பாரதிய ஜனதாவிடம் ஒரு நல்லுறவில் தான் இருந்தார், இன்றைக்கு இருக்கிறார். அதனால இதுக்கு சூரியமூர்த்தியோட வழக்குக்கு மொட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி சூரியமூர்த்தியில் ரெஸ்பாண்டண்டா சேர்த்தது அவர்
எலெக்ஷன் கமிஷன் நம்பர் 1, நம்பர் 2 வந்து உங்களுக்கு வந்து ஏடிஎம்கே, நம்பர் 3 ஓபிஎஸ், நம்பர் 4 தான் இபிஎஸ். எனவே ரெஸ்பாண்டண்டா பெட்டிஷனரே என்ன சொல்லியிருக்கப்ப தேர்தல் ஆணையம் கருத்தை கேட்காம ஒரு இது இங்க வந்து பதில் தாக்கல் பண்ணியிருக்கு. அதை கோர்ட்டு ஏற்றுக்கொண்டால் அது முறையற்றது. எனவே என் கருத்தை கேட்க வேண்டும். நாங்கள் மனு கொடுத்துட்டோம். That petition not admitted. சரி, சட்ட ரீதியா இது தாக்கத்தை ஏற்படுத்தாதுனாலும் கூட குறைந்தபட்சமா ஒரு உரிமை அப்படிங்கிற அடிப்படையில இதை நீங்க முயற்சிக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இது பின்னாடி அரசியலே இல்ல, இதன் பின்னணியில் எந்த அரசியலும் இல்லை, யாருமே இல்லை அப்படிங்கறதையும் திரு சுப்ரத்தினம் சொல்றாரா? இல்ல, எந்த ஒரு அரசியல் தலைவர்களுடைய செயல்பாடுக்கு பின்னாடி அரசியல் இருக்கும் என்பது உண்மைதான். அதில் இருவேறு கருத்தே இல்லை. ஆனா வந்து இவங்க ஒருத்தர் பின்னணியில போய் தள்ளுறாங்க. அந்த அடிப்படையில் நாங்க தொடர்ந்து என்றைக்கு முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ் கட்சியில் நீக்கப்பட்டாரோ அன்றையிலிருந்து எங்களுடைய சட்ட போராட்டம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதன் ஒரு பகுதி தான் இந்த போராட்டமும். இன்றைக்கும் கட்சி ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் தொண்டர்களின் விருப்பம். திரு இபிஎஸ் அவர்களுடன் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களுடைய விருப்பம். அது நாடாளுமன்ற தேர்தல் அண்ணன் சொல்லி காட்ட மாதிரி 7 தொகுதிகளில் டெபாசிட் போய் சட்டமன்ற தேர்தல் பின்னடைவுகளுக்கு பின்னால் இன்றைக்கு ஒன்றிணைதான் அதிமுக வாழ்வு என்ற எண்ணம் தமிழ்நாட்டு மக்களிடம் ஓங்கி ஒலித்திருக்கிறது. அதற்கு இந்த தீர்ப்பு ஒருவேளை வழிகாட்டுமையானால் அதிமுகவுக்கு ஒரு நல்ல காலம். பிப்ரவரி 23 2023 உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு. சரி, 11 ஜூலை 2022 பொதுக்குழு செல்லும். அதுல அவங்க என்கொயரி வச்சது என்னன்னா, இப்போ நம்ம சுப்ரத்தினானன் சொன்ன மாதிரி பொதுச் செயலாளர் வந்து 10 பேரால் தேர்ந்தெடுப்பதும் விதியை திருத்தம் பண்ணாங்கன்னு சொன்ன உடனே அப்ப அந்த கொயரி என்னன்னா, 2017 ஜெயலலிதா தான் நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற விதி இருக்கிறதா, அதை திருத்தம் செய்தது யார்? இது அன்னைக்கு கேள்வி கேட்டுச்சு. சரி, அப்போ அந்த விதியை திருத்தம் செய்ய அன்னைக்கு உரிமை இருந்துச்சுன்னா இப்போ பொதுச் செயலாளருக்கு 10 பேர் நாமினேஷன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து பொருத்தம் இருக்கும் அப்படின்றது தான் அவங்க என்கொயரி பண்ணாங்க. ஆனா என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இதெல்லாம் கருத்து தான், நாங்க கீழ் மூல வழக்குல இதெல்லாம் கொண்டு வர மாட்டோம். அது வந்து இண்டிபெண்டன்ட்